அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்று கடந்த வகுப்புகளில் நாம் ஏகாதச ருத்ராஸ், ஏகாதச 11 சிவபெருமானின் 11 சக்திகள் எமது முன்னெற்றியில் சுற்றி இருக்கிறது. அதை பற்றி பார்த்தோம். இன்று நாம் சஹஸ்ரார சக்கரத்தை பார்ப்போம். இந்த ஏகாதச ருத்ராக்கள் எமது முன்னெற்றியில் இடது பக்கம் 5 வலது பக்கம் 5 நடுவில் ஒன்றுமாக 11 ஏகாதச ருத்ர சக்திகள். அவற்றை பற்றி பார்த்தோம். இவை முன்னெற்றியில் இருந்து கொண்டு நாம் தவறான கருத்துக்கள், எமது வாழ்க்கையை பற்றிய தவறான கருத்துக்களை கொண்டிருந்தால் அவற்றை வெளியேற்ற முற்படுகின்றது. வெளியேற்றி எம்மை பாதுகாக்கின்றது. மற்றும் தீய சக்திகள், தீய வேண்டாத கருத்துக்கள் என்பவற்றில் இருந்து நம்மை பாதுகாக்கின்றது. எனவே இந்த 11 ஏகாதச ருத்ரா அவர்களின் தனிப்பட்ட தனித்தனி ஒவ்வொருவராக நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களுடைய பண்புகள் மூலமாக நாம் அதை நன்றாக விளங்கிக் கொள்ளலாம். இன்று நாம் சஹஸ்ரார சக்கரத்தை பற்றி பார்ப்போம். சஹஸ்ராரம் நமது தலையில் இருக்கிறது. இதைத்தான் எல்லோரும், இது 1000 இதழ்களை கொண்டது. இந்த 1000 நரம்பு முடிச்சுக்கள் முடிவடையும் இடம். இது சஹஸ்ராரம் மூடியிருக்கும் போது இது தாமரை மொட்டு போல் அனைத்து 1000 நரம்புகளும் ஒன்று கூடி மூடியிருக்கும். குண்டலினி எண்ணெய் மேலெழுந்து ஒவ்வொரு நரம்பு முடிச்சுக்களையும் ஒவ்வொன்றாக ஒளியூட்டும் போது அது ஒவ்வொன்றாக விரிவடைகின்றது. இதுவே தலையில் உள்ள கிரீடம் போல் நமது தலையில் நுட்பமான அமைப்போடு அமைந்திருக்கின்றது. இது குண்டலினி எண்ணெய் மூலமாக மட்டுமே இந்த நரம்புகள், இந்த இதழ்கள் ஒளியூட்டப்பட்டு திறக்க ஏதுவாக இருக்கின்றது. குண்டலினி எண்ணெய் மேலெழுந்து நமக்கு ஆத்ம விழிப்புணர்வு தரும் போது இந்த நரம்பு ஒவ்வொன்றாக, இந்த 1000 நரம்பு முடிவுகள் ஒவ்வொன்றாக ஒளியூட்டப்படுகின்றது. அவ்வாறு ஒளியூட்டப்படும் போது ஒவ்வொன்றாக எமது தலையில் எமக்கு அறிவு வளர்கின்றது. ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு சக்தியை கொண்டிருக்கின்றது. விசுதியில் 16 இதழ்கள் இருக்கின்றது. விசுதி சக்கரத்தில், சஹஸ்ரார சக்கரத்தில் 1000 இதழ்கள். இந்த 1000 இதழ்கள், ஒவ்வொரு இதழும் 16 சக்திகளை கொண்டிருக்கின்றது. 16 தரம் 1000, 16,000 சக்திகளை கொண்ட சஹஸ்ராரம். அவற்றில் சிலவே நாம் ஒவ்வொரு சக்கரங்களிலும் பார்க்கின்றோம். கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை உள்ளம், விவேக புத்தி, எதிர்வினையா புரியாத அமைதி நிலை, சாட்சி பாவ நிலை, இனிமையாக பேசுதல், இவைகள் எமது சக்திகள். எமக்குள் இருக்கும் இந்த நற்பண்புகள் எமது சக்திகள். மன்னிக்கும் திறன். இவ்வாறாக 16,000 சக்திகள் எமக்குள் இருக்கின்றது. இவை இந்த நரம்பு முடிச்சுகளில்
ஒளியூட்டப்படும் போது அவை எமக்குள் விரிவடைகின்றது. எனவே இந்த சஹஸ்ராரம் மேலும் 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 ஒளியூட்டப்பட்டு விரிவடைவது மிகவும் முக்கியமாகிறது. சஹஸ்ராரத்தை திறப்பது மனித குலத்துக்கு ஸ்ரீ மாதாஜியின் மிகச் சிறந்த பரிசாகும். ஸ்ரீ மாதாஜி அவர்களே இதை பல பேருக்கு ஒரே நேரத்தில் கொடுக்கும் எளிய சகஜ யோகா முறையை நமது உலகுக்கு தந்தவர். நாம் குருவை தேடி போகாமல் குரு எம்மை தேடி வந்து நமக்கு இந்த ஆத்ம விழிப்புணர்வை தந்தருவினர். ஒருவருக்கல்ல, அனைவருக்கும் இது பொதுவானது. அனைவருக்கும் இது அனைவரும் எவரவர் விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த தியான மூலமாக பயனடையலாம். இங்கு பாரபட்சம் இல்லை, தூய விருப்பம் மட்டுமே தேவையானது. இந்த ஞானம் எமது 16,000 சக்திகள், அதாவது ஞானம். இந்த ஞானம் மூலமாக நாம் முன்னேறுகிறோம், ஆத்ம முன்னேற்றத்தில் முன்னேறுகிறோம். இந்த ஞானம் நமக்கு விஷயங்களை வாதிட தெரியும் அல்லது மக்களுடன் சண்டையிடுவது என்று அர்த்தமல்ல. ஞானம் என்றால் எல்லாவற்றையும் அனுபவிக்க எப்படி நல்ல பக்கத்தை எடுத்துக் கொள்கின்றோம் என்பதுவே இந்த ஞானமாகும். அனைத்து அழிவுகரமான விஷயங்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான எமது ஆத்மாவுக்கு வளம் தரக்கூடிய ஆத்ம முன்னேற்றத்துக்கு ஏற்றவற்றை நாம் எடுத்துக்கொள்ளுதலே இந்த ஞானமாகும். இதுவே எமது சஹஸ்ராரம். இந்த ஞான ஒளியே எம்மை வழிகாட்டுகின்றது. எனவே இந்த சஹஸ்ராரம் திறக்கும் போது மட்டும்தான் நமக்கு ஞானம் முழுமையாக வந்து சேர்கின்றது. இதுவே ஸ்ரீ மாதாஜி மனித குலத்துக்கு அருளிய முக்கியமான சிறப்பான ஒரு அருமையான பரிசாகும். மக்களினுடைய அறியாமையை போக்குகின்றார். எனவே அவர்கள் தாமாக தம்மை உணர்ந்து அவர்களுடைய பிள்ளைகளை தாமாகவே திருத்திக் கொள்ளும் திறனை அருள்கின்றார். எம்மை தனக்கு அடிமையாக்காது எம்மை அந்த நிலைக்கு, அந்த குறு நிலைக்கு எம்மை உயர்த்துகின்றார். இதுவே ஸ்ரீ மாதாஜி அவர்களின் மிகச் சிறப்பான அம்சமாகும். அவருடைய கருணை, அவருடைய தன்னலமில்லாத அன்பு, மனித குலத்துக்கான சேவை. நாம் எம்மை அறிந்து கொள்வதற்கு சஹஸ்ராரம் முழுமையாக திறக்கப்பட வேண்டும். இதன் கருத்து நாம் முழுமையாக தெய்வீகத்தோடு ஒன்றான நிலையில் இருக்க வேண்டும். எமது மனதின் எண்ணங்கள், செயல்கள் அனைத்தும் தெய்வீகத்தோடு ஒன்றானவையாக இருக்க வேண்டும். நாம் கற்றுக்கொள்வது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கக்கூடாது. அதில் வேற்றுமை இல்லாது எமது எண்ணம், எமது செயல்கள் அனைத்தும் ஒன்றான நிலையில் நாம் அந்த தெய்வீகத்தோடு ஒன்றான நிலையில் நாம் இருக்க வேண்டும். அந்த நிலையே எமது சஹஸ்ராரம் முழுமையாக திறந்த நிலையாகும். இந்த நிர்மல மதத்தை சேர்ந்த ஒருவரின் முதல் அறிகுறி அவர்
தெய்வீகத்தோடு முழுமையான ஒன்றான நிலை, அது முழுமையான ஞானம் பெற்ற நிலை, முழுமையான தூய்மையான நிலை. தூய்மையானவர், அவருடைய கவனம் மிகவும் தூய்மையானது. முழுமையான ஞானம் பெற்ற பின் கவனம் முழுமையாக தெய்வீகத்தில் இருக்கின்றது. எண்ணங்கள் செயல்கள் அனைத்தும் தெய்வீகத்தோடு ஒன்றான நிலை. தானாக இது நடைபெறுகின்றது. நாம் இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அதுவாகவே மாறும் பொழுது அது தானாக நாம் அந்த தெய்வீக நிலைக்கு செல்கின்றோம், அந்த அமைதி நிலைக்கு செல்கின்றோம். நமது கவனம் எப்பொழுதும் அந்த தூய்மையான நிலையில் இருக்கின்றது. தாமரை இலையை போல, அதாவது தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாது எப்பொழுதும் தூய்மையாக இருக்கும். அதுபோல் நமது கவனத்தில் எந்த விதமான மாசும் இல்லாது தூய்மையான நிலை. எனவே நிர்மல மதத்தைச் சேர்ந்த ஒருவரின் முதல் அறிகுறி அதுதான், அவர் தூய்மையானவர். அவருடைய கவனம் தூய்மையானது, கள்ளம் கபடமற்றது, விவேகம், விழிப்புணர்வோடு எப்போதும் இருக்கும் நிலை. இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். சாயோகா மிக எளிமையானது. இதுவே இதைத்தான் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தியானம் மூலமாக நாளாந்தம் எமது கவனம் எங்கு செல்கின்றது, ஏன் அலைபாய்கின்றது, எமக்குள் ஆத்மாவின் நற்பண்புகளில் இருக்கின்றதா என்பதை நாம் கவனித்து கொள்வது. இதுவே நாம் செய்ய வேண்டிய தவமாகும். எனவே இப்பொழுது எமது கவனத்தை தலை உச்சிக்கு கொண்டு வருவோம். எண்ணங்கள், எமது மனதில் எண்ணங்கள் தோன்றுகின்றதா என்பதை பார்ப்போம். எனது அகங்காரம், மமகாரம் எண்ணங்களை தருபவை. நமது அகங்காரம் மமகாரத்தை முழுமையாக அர்ப்பணித்து விடுவோம். கடந்த காலம், முடிந்த ஒன்று, அதனால் வரும் மமகாரம் நாம் முழுமையாக அர்ப்பணித்து விடுவோம். எதிர்காலம், இன்றைய நாள் நன்றாக இருந்தால் எதிர்காலம் பாதுகாப்பானது. எனவே எதிர்காலத்தை நாம் மாற்றி அமைக்க முடியும். எனவே அதில் கவலையை விட்டு நமது அகங்காரத்தை முழுமையாக அர்ப்பணித்து நமது ஆத்ம நிலைக்கு செல்லுவோம். அந்த அமைதி நிலை, எண்ணங்கள் இல்லாத அமைதி நிலை, நமது கவனம் முழுமையாக தெய்வீகத்தோடு இணைந்த நிலை. நமது கவனம் முழுமையாக அந்த தூய விருப்பத்தில் இருக்கின்றது. நான் முன்னேற வேண்டும், எனவே நான் இப்பொழுது அந்த அமைதி நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த தூய விருப்பம். இந்த அமைதி நிலை, ஆத்மாவின் அமைதி நிலை, நமது முழு கவனமும் தெய்வீகத்தோடு ஒன்றான நிலை. அந்த தூய்மையான நிலையே நமக்கு பாதுகாப்பானது, நம்மை வளம்படுத்த வல்லது, நம்மை முழுமையாக கவனித்துக் கொள்ள வல்லது. இப்பொழுது அன்னை குண்டலினியை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம்.
முதலாவது முறை கீழிருந்து நமது கவனத்தோடு முழந்தண்டு வழியாக மேலெடுத்து தலையை பின்புறம் சரித்து ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை விரித்து நாம் கீழே கொண்டு வரும் போது இந்த பயிற்சியால் ஏற்படும் மாற்றத்தை நாம் அவதானிப்போம் இரு கைகளிலும். இப்பொழுது இரண்டாவது தடவையாக மேலே கொண்டு சென்று இரண்டாவது முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை விரித்து நாம் கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது முறையாக 3 முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். கையை விரித்து மெதுவாக கீழே கொண்டு. இப்பொழுது கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், அநாகதம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக வந்தவர்கள் உப்பு நீரில் கால்களை இப்பொழுது வைக்கலாம். எமது இடது நாடியை சமநிலை செய்வோம். இடது கை மடியில், வலது கை பூமி மாதாவை நோக்கி. இடது நாடி மூலாதார சக்கரத்தோடு தொடர்பானது. எனவே இங்கு நாம் ஸ்ரீ கணேசரையும் வேண்டிக் கொள்ளலாம். ஸ்ரீ கணேசா மற்றும் ஸ்ரீ கார்த்திகேயன். முழுமையான தூய்மை, எமது இடது நாடியில் முழுமையான தூய்மை. கடந்த காலத்தில் தாக்கங்கள் முழுமையாக நாம் விட்டு விடுவோம், அதை மறந்து விடுவோம், முழுமையாக மன்னித்து விடுவோம். இப்பொழுது நாம் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்கள். அதுவே எமது அடையாளம். நாம் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள், எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், அல்லது எந்த இனத்தை சேர்ந்தவர்கள், எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பணக்காரன், ஏழை, நல்லவன், கெட்டவன், அனைத்து அடையாளங்களும் நம்மை விட்டு விலகுகின்றது. ஒரே ஒரு அடையாளம், நான் ஒரு தூய ஆத்மா, அந்த பரம்பொருளின் ஒரு அங்கம். அதுவே எமது அடையாளம். இடது கையை அவதானிப்போம். இதில் நாம் எமது குரு ஸ்ரீ மாதாஜியிடம் தூய தெய்வீக அறிவை நாம் மேலும் மேலும் கேட்டுக்கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி எமக்கு தூய தெய்வீக அறிவு, அந்த ஞானத்தை எமக்கு தந்தருளுங்கள். அந்த ஞானம் மூலமாக எமது சஹஸ்ராரத்தை மேலும் மேலும் ஒளியூட்டி தாருங்கள். தெய்வீக நுண்ணதிர்வுகளை உணரும் திறனை எமக்கு தந்தருளுங்கள்.
அந்த தெய்வீக நுண்ணதிர்வுகள் எம்மை வழிநடத்தலை நாம் புரிந்து கொள்ளும் திறனை எமக்கு தந்தருளும். இப்பொழுது வலது கையை மடிக்கி கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி, எமது வலது நாடி எமது சுவாதிஸ்தான சக்கரத்தோடு தொடர்பானது. ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி. அவர்களிடம் நாம் கேட்போம், எமக்கு தூய கவனத்தை தந்தருளுங்கள். எமது அறியாமையை முழுமையாக போக்குபவர், எமது அறியாமையை முழுமையாக போக்கி எமக்கு தூய கவனத்தை தந்தருளுங்கள். இந்த அறியாமையால் வரும் நான் என்ற அகங்காரத்தை முழுமையாக நாம் கைவிட்டு தூய ஞானம், தூய கவனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அறிவொளியூட்டப்பட்ட கவனம் வேறெங்கும் செல்லாது நமது ஆத்மாவில், ஆத்மாவின் நற்பண்புகளோடு தெய்வீகத்தோடு இணைந்த நிலையில் நமது கவனம் இருக்கும். அதில் விழிப்பாக இருப்போம். நமது கவனம் முழுமையாக அதில் நாம் வைப்போம். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். மூலாதார சக்கரத்தின் அமைதியை உணர்வோம். ஸ்ரீ கணேஷா, ஸ்ரீ கார்த்திகேயா இருவரும் அதில் அமர்ந்து எம்மை முழுமையாக, எமக்கு முழுமையான ஞானத்தை, மூலாதாரத்தின் ஞானத்தை எமக்கு அருளி நம்மை பாதுகாக்க காத்திருக்கின்றார்கள். எனவே எமது முழு கவனமும் நாம் நமது மூலாதார சக்கரத்தில் வைத்து சிறிது நேரம் தியானிப்போம். அவர்களுடைய அன்பை, எமது மூலாதார சக்கரத்தில் அந்த தெய்வீகத்தின் அன்பை நுண்ணதிர்வுகளாக உணர நாம் பணிவோடு கேட்டுக்கொள்வோம். தேவை ஏற்படும் போது நாம் மந்திரங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்ரீ கணேஷ, ஸ்ரீ கார்த்திகேய. ஓம் त्वमेव साक्षात्
श्री गणेशा साक्षात्, श्री कार्तिकेया साक्षात्, श्री आदिशक्ति माताजी, श्री निर्मला देव्यै नमो नमः. இப்பொழுது மத கவனத்தை சற்று மேல் குண்டலினி எண்ணெயிடம் எடுத்து வருவோம். நமக்குள் தூய்மை நம்மை தூய்மைப்படுத்தும் சக்தி. தாயை போல் நம்மை முழுமையாக பாதுகாத்து பலப்படுத்தும் சக்தி. நமது கவனத்தை சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு எடுத்து வருவோம். ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி அவர்களை வணங்கி தாயே சரஸ்வதி மாதா, எமது அறியாமையை முழுமையாக போக்கி விடுங்கள். நமக்கு தூய ஞானத்தை தந்தாலும் இப்பொழுது நமது கவனத்தை நாபி சக்கரத்துக்கு எடுத்து வருவோம். ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு நமக்கு உலக வாழ்வில் அமைதியையும் திருப்தியையும் தந்து நம்மை ஆத்ம முன்னேற்றத்துக்கு எடுத்து செல்பவர். நாம் இதில் உறுதியோடு சொல்லுவோம், ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் எனது உலக வாழ்வில் மிகவும் அமைதியாகவும் மன நிறைவோடும் இருக்கின்றேன். எனது உலக வாழ்வில் நான் அமைதியோடும் மன நிறைவோடும் இருக்கின்றேன். நமது பவசாகரத்தில் ஸ்ரீ மாதாஜி எமது குருவை வணங்கி அவரை எமது பவசாகரத்தில் ஏற்றுக்கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி, நீங்களே எனது தெய்வீக குருவாவீர்கள். உங்கள் அருளால் நானே எனக்கு குருவானேன். நானே எனக்கு குருவாகும் திறனை நான் பெற்றுக்கொண்டேன். இருதய சக்கரம், நடு இருதயத்தில் பிரார்த்திப்போம். மாதாஜி, நமக்கு முழுமையான தன்னம்பிக்கையை தந்தருளுங்க. முழுமையான இறை நம்பிக்கையை தந்தருளுங்க. அதனால் எனக்குள் அனைத்து பயங்களையும் போக்கிவிடுங்க. பயம், நமது வாழ்வை பற்றிய பயம்,
எதிர்காலத்தை பற்றிய பயம், அனைத்து வகையான பயங்கள் அனைத்தும் அந்த முழுமையான தெய்வீக நம்பிக்கையால் நம்மிடமிருந்து முழுமையாக விலகிவிடட்டும். முழு நம்பிக்கை கொள்ளுவோம். அந்த நம்பிக்கையை அறிவுபூர்வமான நம்பிக்கையாக நாம் உணர்வதற்கு ஒவ்வொரு நாளும் தெய்வீகத்தின் அருளை நாம் எமது சிறிய சிறிய விடயங்களில் நாம் உணரலாம். எனவே எமது கவனத்தை நாம் விழிப்பாக வைத்திருக்கும் போது அவற்றை உணரக்கூடியதாக இருக்கும். அதனால் எமக்குள் தன்னம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கை, பயமின்மை நமக்கு வந்தருகின்றது. நமது கவனத்தை விசுதி சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். மாத்துச்சு எனக்கு கூட்டு விழிப்புணர்வை தாருங்கள். என்னை பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாக மாட்டுங்கள். நான் தனித்தவன் அல்ல, பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். எனது பேச்சு நடத்தை அனைத்திலும் அமைதியை வெளிப்படுத்துமாறு எனக்கு அருள் புரியுங்கள். எனக்குள் இருக்கும் பிழைகளை நான் மனோபலத்தோடு எதிர்கொண்டு அவற்றிலிருந்து விடுபடும் திறனை எனக்கு தந்துள்ளன. இவை அனைத்தும் நாம் சரணாகதி அடைக்கும் போது தானாக நடைபெறுகின்றது. எனவே ஆகிய சக்கரத்தில் முழுமையாக எமது ஆம்காரம், மமகாரம், எமது பயம், தேவையற்ற எண்ணங்கள், வாழ்வின் பிரச்சனைகள், நமக்குள் இருக்கும் பலவீனங்கள், அறியாமை, அனைத்தையும் நாம் சரணாகதி அடைத்து விடுவோம். தாயே, எனக்குள் இருக்கும் அகங்காரம், நானே அறியாமல் இதுவரை என்னை அறியாமலே எனக்குள் இருக்கும் அகங்காரம், மமகாரங்கள், எனக்குள் இருக்கும் பிரச்சனைகள், பலவீனங்கள், அறியாமை, எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான தாக்குதல்கள், வெளியில் இருந்து வருபவை, அவற்றை என்னால் எதிர்கொள்ள முடியாத எனக்குள் இருக்கும் பலவீனங்கள் அனைத்தையும் நான் சரணாகதி அடைக்கின்றேன். நான் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மை மட்டுமே எனக்கு தெரிந்தது. நான் பரம்பொருளின் ஒரு அங்கமாவேன். சாஸ்திரம் சரணாகதி அடைந்து முழுமையாக தெய்வீகத்தோடு ஒன்றான நிலை, அந்த நிலையை அடைய வேண்டும் என்ற தூய விருப்பம். இந்த நிலையில் நாம் சிறிது நேரம் அமைதியாக தியானிப்போம்.
முழு நம்பிக்கையோடு நாம் நமது எண்ணங்கள் அனைத்தையும் சரணாகதி அடைத்துள்ளோம். எண்ணங்களற்ற நிலையில் முழுமையாக நமது இதயத்தை முழுமையாக வெளிப்படுத்தி அந்த இறை அன்புக்கு சிறிது நேரம் தியானிப்போம். ஸ்ரீ மாதாஜியின் மிக அருமையான ஒரு பிரார்த்தனை, நாம் அந்த தூய ஆத்மாக்களாக வர வேண்டும் என்பதற்கான ஒரு பிரார்த்தனையை நாம் இந்த அமைதி நிலையில் கேட்போம். Today is the day when the Virgin Gauri sat down to worship Shiva. She made a Shivalinga and was sitting and putting her sindoor on that. That you look after this, which is the mark of my union with you. I leave it to you to look after to Shiva. You look after this. I surrender to you. For this, that's how the Gauri, your Kundalini, surrenders to the Spirit. Now you look after this connection. I forget everything else. I leave it into your hands. Lift me up. You raise me up. I forget all that was me before. Everything I have dropped out. No other desire. But just lift me higher and higher. Make me yourself.
The rest of it is not important. All other manifestations of these desires are over. Now I am absolutely surrendered to you, my spirit. Lift me higher and higher, higher and higher, away from all the things that were not the spirit. Make me complete spirit, full spirit. Forget all that was there. That elevation, that ascent becomes a fast, quick trip. A very fast ascent. Just you can do it if you try at this moment and every moment to give up all that was not the spirit. Anything that goes against the spirit must be given up. And that is what is the pure desire. That's what it is, the Kundalini, is the virgin. Is to be absolutely one with the spirit. All the rest has no meaning. Has no value. This ascent, whatever may be your position, to whomsoever you may be married, wherever you are working, whatever is your situation, whatever may be your country, you are the spirit. And if you are raised aloft, you dwell in the beautiful kingdom of God, where all ugliness drops off. Like when the lotus opens out, all the mud drops out completely. In the same way, let my children become the fragrant, beautiful offerings of Sadashiva. May God bless you. எமக்குள் இருக்கும் ஆத்மா சிவபெருமானை, எமக்குள் இருக்கும் குண்டலினி அன்னை கௌரி மாதாவையும் குறிக்கின்றது. எவ்வாறு கௌரி மாதா சிவபெருமானிடம் சரணடைகின்றாரோ அதே போல் நமது குண்டலினி அன்னையும் மேலெழுந்து நமது ஆத்மாவை ஒளியூட்டி சரணடைகின்றார். குண்டலினி அன்னைக்கு ஒரே ஒரு விருப்பம், ஆத்மாவோடு ஒன்றாகுதல். அதுவே எமது தூய விருப்பம். அந்த விருப்பத்தில் நாம் தியானத்தில் முன்னேறும் போது எமது அனைத்து உலக வாழ்வின் தேவைகள் கவனித்துக் கொள்ளப்படுகின்றது. நமக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்கின்றது. நமது பிரச்சனைகள் கவனிக்கப்படுகின்றது. நமது தேவைகள் அனைத்தும் கவனிக்கப்படுகின்றது.
இந்த நிலையை நாம் இந்த உலக வாழ்வில் இருந்து கொண்டு அடையக்கூடிய வகையில் ஸ்ரீமாதஜி நமக்கு முழுமையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் அங்கீகாரத்தையும் தந்திருக்கின்றார். அவரே சஹஸ்ரார சுவாமி. நமது சஹஸ்ராரத்தில் இருக்கும் 16,000 சக்திகளையும் ஒளியூட்டி எம்மை முழுமையாக தெய்வீக நிலைக்கு உயர்த்துபவர். இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை நாம் கேட்போம். சஹஸ்ரார சக்கரத்தை பற்றிய அருள் உரை. So, before coming to Sahaja Yoga, it was all right. You are doing all kinds of things, and you would have smoothly gone to hell without any difficulties. It is very easy to go to hell. You can take 2 running jumps and go to hell. The rest of it you should see. But going to hell is the easiest thing. For that you don't have to work hard or do anything about it. But when you are ascending, when you are rising, then it is little difficult. You have to be careful that you should not falter, you should not fall, and that you are ascending. So you have to be very alert about yourself, that you are not falling into the same habits which you had. Some people have a habit of saving money at the cost of surgery. Some have a habit of making money at the cost of surgery. Some people have habit of not giving the due amount, and like that. It's something of cheating. They all go out of Sahaja Yoga in no time. They may be looking like great leaders in the beginning, but they go out just like that. And many a time people tell me, Mother, why don't you keep a proper account and all that? But in Sahaja Yoga, I am not supposed to keep any accounts or anything, because my accountants are Sahaja Yogas. If you try to play tricks with Sahaja Yoga, immediately you are pushed down in your awareness, in your Nabhi Chakra. You are never helped. You may make 1,000 rupees here, but you will lose thousands of rupees. Might get into trouble. You will have any kind of a problem that I cannot tell. And then you will say, how did I get this problem? So, Nabhi Chakra, if you are not honest in your seeking, honesty of seeking not only means I want to seek, it also means what is your behavior is towards yourself and towards others. You have to be honest to yourself that you sit down for meditation, try to improve your Antar Yoga, try to make your thoughtless awareness, this feeling of thoughtlessness, wider and wider. Try to achieve that state where you really feel thoughtless. So the honesty lies as you rise higher and higher, deeper and deeper into your own being. First you depend on me, that after all Mother is going to do everything. When I went to Mother, my Sahasrara opened up. This thing happened, then this thing happened. But what about you doing to open your Sahasrara? So opening of the Sahasrara is very important. Now surprisingly, it is so placed that Sahasrara has got the Brahmarandra at the level where there is, at the point where there is the heart chakra. So, we must know that Brahmarandra is directly connected to your heart. If it is not done from the heart, superficially done Sahaja Yoga, you cannot go very high. You have to put your full heart into it. That is the main thing. Like people, they come to Sahaja and they are murmuring behind. This could have been like that could have been like that.
all those things. All such people also are what Christ calls as murmuring souls. He said that be careful about these murmuring souls. Those who go on murmuring behind and taking advantage as if they are trying to save others. All such people also can suffer a lot because they are doing a double game, and such a double game is very dangerous when you enter into the kingdom of God. Any kingdom you are member of, any kingdom, if you are treacherous to that kingdom, you are punished. But in the God's kingdom, it's so blissful, absolutely blissful. Complete blessings are poured on, absolutely with everything. Health, wealth, mental, emotional, all kinds of prosperity you can get in Sahaja Yoga, no doubt. But when you are so much blessed, you are also forgiven and forgiven and forgiven. And there is a long rope given to you to hang yourself, but you really hang fully. It's not halfway. So those people who think they can be dishonest with Sahaja Yoga have to be very careful. Please don't do it. If you don't like to be in Sahaja Yoga, you better go away. It's better from your point of view and from our point of view also. Because in case you are dishonest, you are trying to play tricks and games, and you suffer, and you look funny and strange, then people will say, what's wrong with Sahaja? So we will unnecessarily suffer. Because we cannot show you in the mirror that this man has been very, very disloyal. We cannot show that. So it will bring a bad name to us, first of all. And secondly, you will be harmed by this kind of a thing. If you are harmed, then also we'll have a bad name, that how could it happen? But if you are honest about Sahaja Yoga and about your seeking, you don't know how much God looks after you. Anybody who tries to do any harm to you will be very badly harmed and removed from your path. God protects you out and out, and He looks after you with complete attention and care. And He is so loving that description of His compassion cannot be given in words, but can be only felt and understood. Now the problem is, people who are dishonest are, because of their background sometimes, because of their education, because of their upbringing, or maybe because they are cowards. But there is also another thing that can make you dishonest, is your Purva Janmas, and that's how you take your birth and your Kundali is made like that. But after realization, those people who are of a great valor and great strength ascend so fast that all the problems of the stars, all the problems of your nakshatras and all that, constellations, everything disappears. And you become a Sahaja Yogi, means a newly born, absolutely a different personality. It has nothing to do from where you have come. Like an egg becoming a beautiful bird. So this Kundalini, when it arrives here, the first hurdle the Kundalini has to enter into Sahasrara is Ekadasha Rudra, is here. There are 11 Rudra Shaktis, 11 destroyed Shaktis placed here. 5 on this side, 5 on the other side, and 1 in the center. These are
obstruction within us built by two kinds of sins we commit. If we bow our head to wrong type of gurus and submit ourselves to their vicious ways, then we develop Rudra problems on the left hand side. These 5 go out. If you have, I think it's the other way now. If you have bowed, because I've never bowed to anybody wrong, so I don't know what to say. The mistake comes from there. If you bow to someone who is a wrong type of a person and who is anti-God, then the problem comes on this side of the thing, on the right side. If you have the sense that I can look after myself, I'm my own guru, who can teach me, I don't want to listen to anybody, and I don't believe in God, who is God, I just don't care for God. All such feeling, if you have, then your right side doesn't catch, but the left side catches. Because right side moves this side and the left side this side. So these 10 things, and one is Virata Vishnu, because also in the stomach we have got 10 Guru Sthanas and one that of Vishnu. So the seeking is also wrong, as well as these 10 Gurus are there. Then you develop this Ekadasha Rupa. When this thing is set in within you, as I said, one on this side, one on that side. So those people who are bowed to wrong type of people develop a temperament or a kind of a personality which is very vulnerable for incurable diseases like cancer and all that. You may develop cancer or any such disease. Those who are bowed to wrong type of people. Now those who think I am better than anybody else, I don't care for God, I don't want God, I have nothing to do, all such people, develop the left side, Ekadasha. And left side Ekadasha is extremely dangerous too, because such people develop the problems of the right side, heart attacks, physically I am saying, and all other problems of the right side. So one of the greatest hurdles of Kundalini entering into Sahasrara is this Ekadasha Rupa, which comes from void. And which covers the Medha, is the plate of the brain. And that is how it cannot enter into the limbic area. Even those who have been to wrong gurus, if they have reached right conclusion and surrender themselves to Sahaja, accepting their mistakes and saying that I am my own guru, they can be cured. And those who have been thinking
that I am above all, I don't believe in God, who is God, I don't believe in any prophets or anything. Anything against God or prophets is the same. Anti-God personality who talks like that, who develops the problems, gets all right if he humbles down himself and accepts Sahaja Yoga is the only way of entering into the super consciousness. I have seen people who have been tantrikas are being saved. I have seen people who have done all kinds of wrong things have been saved. Those people who were members of very funny, strange organizations have been saved. But it is very difficult to convince anyone that whatever they are doing has been wrong and they should come to right path. So, a star came to play its part called Pluto. And this star is the one which has brought cancer disease, because Pluto is the one that cures cancer or all such diseases which are incurable. So those people who just go headlong into wrong paths suffer from funny type of heart troubles, palpitations, insomnia, vomitings, giddiness, all sorts of, we can say, irrelevant talking. It is a very serious thing to go to a wrong guru and bow to him. Sahasrara becomes a closed area for such a person. The persons who are against Sahaja Yoga have a very strong Sahasrara, like a nut, in the sense that it's such a strong shell that you cannot just break it. It's a strong shell, like a thick nut. Even if you want to use a hammer, you cannot break it. Today, the time has come that you have to recognize Sahaja Yoga. You have to. You did not recognize any saints, any prophets, anyone, any incarnations. But today the condition is that you have to recognize. If you do not recognize it, your Sahasrara cannot be open, because this is the time when the Sahasrara was open and you have to have your realization. So it's a very important thing that you have to recognize Sahaja Yoga. There are many people who say that, Mother, why to believe in Sahaja Yoga this way? We can just call you just Mother, you could be my mother. See? Alright, doesn't matter. But you can't get your realization. And even if you get it, you cannot retain it. So you have to recognize. Recognition is the only worship of Sahaja Yoga. Recognition is the only worship when you want to know God in Sahaja Yoga. All the other ganas, devtas, deities, shaktis are one in unison in Sahaja Yoga. And anyone who does not recognize Sahaja Yoga, they just are not bothered about you, what sort of a person you are. For example, a man who worships Shiva, he comes to me
and I find his heart is catching. Surprising. He says, Mother, I worship Shiva. How is it my heart is catching? I said, you have to recognize Sahajiva. Just ask Shiva. And when he asks the questions to Shiva, then only the vibrations start flowing. So, Sahasrara takes charge that it makes you recognize, and also it convinces you to prove it. And by this proving, even if you are not recognizing, then you cannot get your realization. But those who recognize also recognize partly. They take liberties, they behave in a funny manner without understanding that who is this person who is here. I have seen many a times, I am talking, people are just putting their hands up, Kundalini, they are just talking, chit-chatting. I am surprised, because if you have recognized, then you should know whom you are facing. Because it's not for my good, I am not going to lose anything. But only you in your ascent have not recognized. That shows that you have not yet recognized. And the way some people try to monopolize me also is absolutely wrong. There is no need to monopolize me. Nobody can monopolize. There are some people who say that Mother must have misunderstood. I never misunderstand. There's no question. Or some people try to tell me do this, do that. That's also not necessary. Try to open yourself to this protocol, which is very important in Sahaja Yoga, which I have told for the first time today. That you must try to recognize in a full way. And if you do not recognize, I'm sorry, I can't give you the realization it will sustain. It will start, but it may not sustain. So this is the simplest way of achieving your higher things, is by recognizing gradually and recognizing gradually. It is very difficult to tell anybody if something is wrong with that person. It's impossible. After Sahaja Yoga, I can tell you this chakra is catching, that chakra is catching. But also because you know what does that chakra means, you can come back on me, no, Mother, you see, it's not so, I'm not. That's not so. Why should I tell you you are catching? You have to cleanse yourself with full honesty. But first thing is to recognize with full humility and understanding. Once you have recognized, gradually you will do everything that has to be done. You will know what is to be done. Now the essence of Sahasrara is integration. In Sahasrara, all the chakras are there, so all the deities get integrated. And you can feel their integration. That means when you get your Kundalini in Sahasrara, your mental, emotional, and your spiritual, everything being becomes one. Your physical being also merges into it. Then you have no problem as to, yes, I love Mother, but I'm sorry, I have to steal this money. Yes, I know, I recognize Mother. Yes, I know she's great, but I can't help it. I have to tell her lies. Or I have to do this wrong thing because after all, I can't help it. There is no compromise with me. It has to be completely integrated. Your dharma should be corrected. You cannot do anything wrong and then say, I am a Sahaja Yogi. You cannot. But for this, the strength comes from within. Your spirit strengthens you.
You must just put in your willpower that yes, let my spirit act. And then you start acting according to the spirit. Once you start acting according to the spirit, you find you have no slavery of anything. You become samarth, means equal to your meanings. Samartha, also samarth means powerful personality. So you develop that powerful personality which has no temptations, which has no wrong ideas, which has no catches, no problems. But people who are sneaky, sly, try to play some tricks, are really harming themselves, not Sahaja Yoga. Sahaja Yoga is going to be, it has been and will be. Is going to be established. Even if there are 10 people in the boat, God is not bothered. It's only my botheration as a mother. As a mother, I want many people to come up in the boat. But don't try to jump back by doing all dishonest things. So this is what it is simple, that you are integrated. By integration, you get the power to do what you understand, and you have power to feel happy with what you understand. So you come to a stage where you develop this Nirananda. And this Nirananda you develop when you are absolutely the spirit. சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். ஸ்ரீ மாதாஜி கூறிய விடயங்களை உள்வாங்குவோம். நமது சாரத்தில் நாம் அங்கீகரிக்கும் நேரம் சாய யோகாவையும் அதனை எமக்கு தந்தருளியவரையும் சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம்.
இப்பொழுது ஒரு பாடலை கேட்போம், தொடர்ந்து தியானிப்போம்.
இப்பொழுது நமது இருதயத்தில் முழுமையான நன்றி உணர்வோடு அன்னை குண்டலினியை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் என்னுடைய தியானத்தில் நம்மோடு இணைந்து கொண்ட அனைவருக்கும் நமது அன்பார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். ஃபேஸ்புக் அன்பர்கள் நாம் இப்பொழுது ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம்.